எப்பா என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போய். வாங்க உட்காருங்க. கொஞ்சம் பிடிப்பா. வண்டி எடுக்க போறேன், கெட்டிமா பிடிச்சிக்கங்க. நீ வண்டி எடு. ஓ கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ ஐயோ, எந்திரிங்க எந்திரிங்க, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. ஏதாச்சும் வண்டி வருதா போடுறா. தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? எங்க தாத்தாக்கு என்னாச்சு? பார்த்து பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க. நான் உடனே வந்துடுறேன். சரி சரி சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க, நான் அங்க போறேன். பார்த்து. இங்க ஒரு வண்டி இருக்கு. வாங்க வாங்க, தூக்குங்க தூக்குங்க. மெதுவா கொண்டு போங்க, மெதுவா கொண்டு போங்க. பொறுமையா நிதானமா. பார்த்து பார்த்து பார்த்து. வாங்க 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 வாங்க. பார்த்து மெதுவா மெதுவா. ஏத்துங்க ஏத்துங்க வண்டி. மெதுவா 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 மெதுவா. பொறுமை பொறுமை. ஐயோ என் ஸ்கூட்டர். ஓ என்னாச்சு? அது ஒரு ஆக்சிடென்ட், வண்டி ஓ இடிச்சிருச்சு. அப்படியா? சரி ஓகே. இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, என்கிட்ட இந்த ஒரு 100 ரூபா தான் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ அந்த பக்கம் போவாத. உன்னை பார்க்கும் போதில் அந்த பொண்ணு பில்லு போட்டுட்டே இருக்கா. அண்ணா என்னென்ன இப்படி பேசுறீங்க? அங்கே இருக்கிறது என்னோட தாத்தா. அவங்க கேட்குற காசை கொடுக்கலன்னா தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ ஷே, என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான். இந்தா வச்சுக்கோ, இதை வச்சு பணம் வாங்கிக்கோ. உங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்துரு, கவலைப்படாத. ஓகே சரி, உங்கள் அப்பாவுக்கு நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. நீ போ நீ போ. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வர்றதுக்கு 100 ரூபாயா? ஆமாம் 100 ரூபா தான். நல்ல வேலை வண்டி இங்கே தான் இருக்கு. நிறுத்து 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 சார். போய் சார் பாரு. சார் போய் சாரை பாரு. சார் நான் கொண்டு வந்தேன். நீ கொண்டு வந்ததை நான் பார்க்கவே இல்லை சார். அது இல்லை சார், நான் வீட்டிலேருந்து வந்தப்போ நில்லு நில்லு நில்லு. ஹெல்மெட்டை யாரோ திருடிட்டாங்க சார். மாற்றவங்க எல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. ஃபைனை கட்டிட்டு போ. பேர் என்ன? பென்னி. அட்ரஸ்? சார் அது அது அதுதான் சார் ஹெல்மெட்டு. சார் அவங்க 2 பேரும். இங்கே வாடா, ஃபைனை கட்டிட்டு போ. எங்க இவ்வளவு வேகமா போறாங்க? சார் அது வந்து சார் இப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்லை சார். நான் வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன் சார். நீ கொண்டு வந்து தர சார். தெரிஞ்ச பையன் தான் சார், கொடுத்துருவோம். சரி சரி போ. சரிங்க சார். பெனியனே
ரூம் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? இல்லப்பா. இவங்க எங்கள் முதலாளி ஸ்டீஃபன் சார் கிட்ட வேலை பார்க்குறாங்க. உங்களது ஒரு கடை ஃப்ரீயாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதை வாடகைக்கு விட்டேன்ப்பா நம்மளோட சுரேஷுக்கு. அவன் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறான். அப்படின்னா சரிண்ணே, ஏறுங்கப்பா. பார்க்கலாம்ப்பா. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? உன் செயின் எங்கடா? டேய், அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக அடமானம் வச்சிருக்கேன். அது சரி. அது மட்டும் இல்லாமல் தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என் கழுத்தில் போட்ட செயின் அது. அதான் கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை திருப்பிடணும். அந்த சீட்டு என்கிட்ட தான் இருக்குது. ஏ பென்னி, ஒரு பியர் சோப் கொடு. அக்கா, அந்த பியர் சோப் எடுத்துக்கிறா. ஹலோ. டேய் பென்னி, நான் வினோத். நீ பாஞ்சாலியில இருக்க? அதாவது எம்எல்ஏ தலையிட்டால பாஞ்சாலிக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்தார். என் ஃப்ரெண்டு வினோத்தோட சித்தப்பா விஜயராகவன். யார் அந்த ஜிடி? சார். ரைட்ரேங்க. எஸ் சார். நீங்க உட்காருங்க. ஓகே சார். இது ஒன்றும் முக்கியமானதே தெரியலையே. பாஞ்சாலியில் கிரைம்ஸ் ரொம்ப கம்மி தான் சார். அது இல்லாமல் இங்கே கட்சிகளோ இல்லை தேவையில்லாத சங்கங்களோ இல்லை. சின்ன சின்ன திருட்டு, அதோட நஷ்டம், இதெல்லாம் ஒழிச்சாதான் பாஞ்சாலி ஒழுங்காக இருக்கும் சார். இருந்தாலும் பாஞ்சாலியை பற்றி வெளியில் கேவலமாக தானே பேசுகிறாங்க. பாஞ்சாலியோட பிரச்சனையே இதுதான் சார். இங்கே இருக்கிறவங்க சாதாரண நாட்கள் தான். ஆனால் வெளியூரில் திருட்டு பணம் இருக்கிறவங்களில் முக்கியமானவங்க இங்கே இருக்கிறவங்க தான். எமோஷனை பற்றி யோசிப்பாங்களா? சார், பாஞ்சாலி ஒரு செல்வ செழிப்பு இருக்கிற ஒரு ஊர். அதனால் இங்கே இருக்கிறவங்கள நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிற 80% மக்கள் திருடங்களுக்கு தான் சப்போர்ட். அப்போ மீதி இருக்கிற 20% நீங்கள் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எஸ் சார். நாளையிலேருந்து நம்ம வேலையை நம்ம செய்யணும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை நான் சொல்கிறேன். சார். வா. அண்ணே வாங்க வாங்க உட்காருங்க. இவர் தான் சைமன். எங்கள் ஊரில் நிலம் வச்சிருக்காரு. நல்ல பேக்ரவுண்டு தான். இவருக்கு பணத்தை போடணும். சரி. ஹலோ. வணக்கம். இதுல எல்லா பணமும் பிரச்சனை இல்லை. சரி. ஒரு சிப்பாய் அவுட்டு. ஹேய் மாலு. என்ன இங்க? அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நம்மளோட விஷயத்தை பத்தி சொல்லிட்டேன். உங்களால அடுத்த வாரம் வர முடியுமா? அப்படின்னா சண்டே வரேன். ஆனா நீங்க பாஞ்சாலிக்காரன்னு சொல்லவே கூடாது. ஓ சரி, நீ கவலைப்படாத. அதுக்கு ஒரு வழி இருக்கு. பொய் சொல்றதுக்கு ஒருத்தர் கெத்தா இருக்காரு. பாரதி தோட்டத்தோட கோவிந்தன். ஓகே. அப்புறம் ஒரு விஷயம் கோவிந்தண்ண, எக்காரணத்தை கொண்டும் நம்ம பாஞ்சாலிக்காரங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. இங்க பாருப்பா, நீ சொல்ற விஷயத்தை இந்த கோவிந்த மனப்பூர்வம் ஏத்துக்கிறா. என்னடா? அப்பனா சரி. என்ன நாளைக்கு வர? சரி. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வா. கொஞ்சம் அந்த சீப்பை கொடு. அப்புறம் அண்ணா, அவங்க பல கேள்வி கேட்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம பாஞ்சாலிக்காரங்கன்னு தெரியக்கூடாது. ஏண்டா பென்னி, இது எத்தனை தடவை சொல்லுவேன்? நீ சொன்னதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சரியா? அண்ணங்கிட்ட சொல்லிட்டல, ஒரு குழப்பமும் இல்லை. சொதைப்பிடாதீங்க ப்ளீஸ். கரெக்டில்லாம். நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாடா. வாங்க வாங்க. போங்க போங்க. என் பேரு கோவிந்த, பென்னியோட சித்தப்பா. என் வீடு பாரதி தோட்டம். இவன் தான் பென்னி, இவன் தான் மாப்பிள்ள. இது சிஜோ ஃப்ரெண்டு. இல்ல 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 இல்ல, இவன் தான் பென்னி, இவன் சிஜோ. இந்த ஆளு சொதப்பிடுவான். இது கோபால்,
பொண்ணுடைய அப்பா. ம். சொல்லப்போனா என் பேரும் கோவிந்தன் தான். தேவக்கோட்டை கோவிந்தன், பொண்ணுடைய சித்தப்பா. பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில். ரொம்ப சந்தோஷம்தான். ஆரம்பத்துல இருந்தே என் பொண்ணை பத்தி பெண்ணிக்கு தெரியும்ல. இங்க பாருங்க கோவிந்தனே, கவர்மெண்ட் வேலைன்னா எங்களுக்கு ஓகே தான். அட அதெல்லாம் விடுங்க. பென்னி என்ன வேலை பாக்குறீங்க? இவன் டவுன்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கான். அதுல நல்ல வருமானம். ம். அப்புறம் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றது அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. இவனோட பேர்ல 4-5 கடை டவுன்ல இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கு பக்கத்துலயே அவன் வீடு இருக்கு. அப்புறம் அது ரொம்ப அழகான இடம். பாஞ்சாலி கிராமம் அதான். என்னது? எந்த ஊர்னு சொன்னீங்க? பாஞ்சா இது சரிப்பட்டு வராது. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். திருடங்க இருக்க ஏரியாவுக்கு என் வீட்டு பொண்ணு அனுப்ப முடியாது. நீங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வந்துட்டானுங்க பொண்ணு கேட்க. அப்பா பென்னி. மரியாதை உள்ள போ. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? தெரியாம சொல்லிட்டேன்டா. பாஞ்சாலிக்காரங்களாமா. தூ